அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப் பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. ஜீவா படிப்பகத்தில் இருந்த பல்வேறு மார்க்சிய லெனினிய நூல்களை கற்றதன் மூலமாகத்தான் நான் இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை, கருத்துக்களை திரையுலகத்திலே படைக்க முடிந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகரும், திரைக்கதை, வசனம் மற்றும் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஏன் இன்னும் பத்திரிகையாளராக, அவர் பத்திரிகையாளராக பாக்கியா என்கிற அந்த பத்திரிகை துறையில் கேள்வி பதில் என்கிற அந்த நிலையில் மிகச் சிறப்பாக கேள்வி பதில் என்கிற தலைப்பில் பாக்கியாவில் அவர் மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம்.